தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கம். இன்றைக்கு நாம் இந்தியாவின் முதல் வண்ணத் திரைப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் பற்றி பார்க்க போகிறோம். 1956 வெளிவந்த படம் இது. இந்த படம் முதல்ல அதாவது ஒரு ஃபுல் கலர் பிக்சர் மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம் எடுக்கிறாரு அப்படின்ன உடனே தங்கவேலு போய் கேட்குறாரு, எனக்கு ஒரு சீன், எனக்கு ஒரு ரோல் கொடுங்க அப்படின்னு. அப்போ இல்லைப்பா, இதில் நீ நடிக்கிற மாதிரி உன்னுடைய நடிப்பு திறன் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒன்றும் பெரிய ரோல்லாம் இல்லை, அதனால தான் உனக்கு கொடுக்கல. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஒரு சின்ன ரோலாவது எனக்கு கொடுங்க, ஃபஸ்ட்டு கலர் படம், அதில் நான் இருக்கணும். அதாவது இந்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் வரும்போது எம்ஜிஆர் படம், அதில் நம்ம இருக்கணும், வெளிநாட்டில் போய் எடுக்கிற எம்ஜிஆர் படம், ஏன்னா அதெல்லாம் வெற்றி படம். அதில் ஒரு சின்ன ரோல் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தால் கூட மக்கள் திரும்ப திரும்ப அதை பார்ப்பாங்க, அவங்களுடைய நினைவு மக்கள் மனதில் இருக்கும். அதனால் நடிகர்கள் அந்த மாதிரி கேட்குறது பழக்கம். இப்போ உலகம் சுற்றும் வாலிபன் படத்துலலாம் ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொருத்தரங்க பாடியிருப்பாங்க. சாதாரணமாக டிஎம்எஸ்பி சுசிலா பாடுவாங்க, அல்லது எஸ்பிபி பாடுவாங்க, ஜெயஸ்தாஸ் பாடுவாங்க எம்ஜிஆருக்கு. அதில் அப்படி இல்லை, பாடினவங்க 7 பேர், எழுதினவங்க 7 பேர், இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாரு. அது ஒரு ட்ரெண்டாக இருந்தனால தங்கவேல் இப்படி கேட்குறாரு, இவருக்கு என்ன ரோல் கொடுக்குறதுன்னு யோசித்து தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் அந்த செருப்பு தைக்கிறவர் ரோலை வந்து நல்லா பெருசாக்கி 2-3 பாட்டு கொடுத்து தங்கவேலுக்கு அப்படியெல்லாம் வந்து அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில். அல்லாவின் கருணையாலே சொல்லாமல் வந்ததே யோகம். இப்போது இந்த மாடர்ன் தியேட்டர் சுந்தரம்ன்றவர் வந்து தயாரிப்பாளர், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் தான் படமும் இயக்கியிருப்பார். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள். வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்தவர், அங்கேருந்து ஒரு வெளிநாட்டுக்கார பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு வந்தவர். எந்நேரமும் கோட் சூட்டு அந்த மாதிரி தான் இருப்பார், பைப்பு அந்த சகிதம் தான் இருப்பார். ஸோ எல்லாருமே அவரை கண்டால் கொஞ்சம் பயப்படுவாங்க. அவங்க வந்து மாத சம்பளத்துக்கு தான் நடிகர்களை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் உள்ள ஒரு கம்பெனி அது. இந்த படத்துக்கு வந்து டான்ஸு சோப்ரா, அப்புறம் தண்டாயுதபாணி பிள்ளை. தண்டாயுதபாணி பிள்ளை வந்து பானுமதிக்கு உரிய நடன அசைவுகள், சோப்ரா வந்து கம்ப்ளீட்டாக வெஸ்டர்ன், அப்புறம் சாய் சுப்லக்ஷ்மி டான்ஸ் இதில் இருக்குது. இந்தி நடிகை வஹிதா ரஹ்மான், அவங்க ஆரம்பத்தில் வந்த புதுசு இந்த படத்தில் வந்து ஒரு டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அது யார் முன்னாடினா தங்கவேலு முன்னாடி. இந்த மாதிரிலாம் இந்த படத்தில் வந்து நிறைய சில புதுமைகள்லாம் இருக்கும். இப்போ அலிபாபாவும் 40 திருடர்கள் கதை எல்லாருக்கும் தெரிந்தது தான். இதில் வந்து பெரிய புதுமையெல்லாம் ஒன்றும் புகுத்த முடியாது, ஆனால் மக்கள் மனம் கவர்ந்த ஒரு கதை. அதனால் இது ஒரு வெற்றி கதை, ப்ரூவ்டு சப்ஜெக்ட் அப்படின்ற வகையில் தான் இந்த படத்தை எடுக்கிறாங்க. இதில் அலிபாபாவாக நடித்தவர் எம்ஜிஆர், அவருடைய அண்ணன் காசிம் கானாக நடித்தவர் நிஜத்திலே அவருக்கு அண்ணனாக இருக்கக்கூடிய எம்ஜி சக்கரபாணி. இப்போ 54 மலைக்கள்ளன் வருது, அதில் கள்ளனாக எம்ஜிஆரும் அவரை பிடிக்கிற போலீஸாக எம்ஜி சக்கரபாணியும் நடிச்சிருப்பாங்க. அப்போ முக்கியமான இந்த ரோல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு ஹீரோ அப்படின்னா சக்கரபாணி வந்து ஒரு வில்லன், அந்த மாதிரி ஒரு முக்கியமான ரோல்லாம் நடிச்சிருக்கிறத பார்க்குறோம். அவங்க அண்ணனும் தம்பியும் 2 பேருமே சேர்ந்து ஒரு வாய்ப்பு தேடி நடிச்சுக்கிட்டு வர்ற காலகட்டம் அது. இப்போ இந்த படத்தில் ஹீரோயின் வந்து பி பானுமதி. அவங்களுக்கு 2-3 பாட்டு உண்டு. அன்பினாலே ஆள வந்த அழகு பூபதி, அமீர் பூபதி, அந்த மாதிரி ஒரு பாட்டு, அழகு பூபதி, அந்த ஒரு பாட்டு. பணக்காரனான பிறகு இன்னொரு பாட்டு உண்டு, எங்கள் மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே அப்படின்னு ஒரு பாட்டு. அதற்கு முன்னாடி முதல்ல படம் ஆரம்பிக்கும் போதே அப்படித்தான், ஒரு முஸ்லீம் பாட்டு, ஒரு சாமி பாட்டு, அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஆரம்பித்த உடனேயே பானுமதி வந்து ஒரு ஸ்டேஜ் டான்ஸ். அவங்க ஆடி பிழைக்கிற ஒரு பெண், ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண். ஆனால் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் ஒரு திருடே, அதாவது இந்த 40 திருடர்கள் தலைவனாக இருக்கக்கூடிய PS வீரப்பா, அவன் கொண்டு போட்டிருப்பான். அப்போ இந்த பொதுவாக எம்ஜிஆர் படத்தில் எப்படி இருக்கும்னா, ஊருக்கே கெடுதல் பண்ணுற ஒருத்தன்
எம்ஜிஆருக்கு பர்சனலாக ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணியிருப்பான், அப்படி இருக்கும். இதில் என்னன்னா, இந்த ஊருக்கே கெடுதல் பண்ணுற அந்த கொள்ளைக்கார தலைவன் பானுமதிக்கு ஒரு கெடுதல் பண்ணியிருப்பான், அவங்க அம்மா அப்பாவை கொண்டிருப்பான். அதனால பானுமதி வந்து வெஞ்சன்ஸ் எடுப்பாங்க. எம்ஜிஆர் வெஞ்சன்ஸ் எடுக்க மாட்டார், பானுமதியோட வெஞ்சன்ஸ் தான் அந்த 40 கொள்ளைக்காரர்களையும் கொல்வது. அந்த எண்ணெய் பீப்பாய்க்குள்ளே அவங்க ஒளிஞ்சிருந்து அவங்கள உருட்டி விடுறது, இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையிலே படித்த கதை. அதில் எம்ஜிஆருக்கு என்ன ரோல் இருக்குது அப்படின்றது தான் இப்போ படம். இந்த படம் எப்படி வெற்றி பெற்றது, எம்ஜிஆர் இதை எப்படி வெற்றி படமாக்கினார், இது யாராவது ஒரு ஆள் நடிச்சுட்டு போக வேண்டிய படம். இது எம்ஜிஆருக்குரிய படமே அல்ல. ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே அதை முழுக்க முழுக்க அவருடைய படமாக மாற்றுகிறார். அதுதான் நமக்கு இந்த படத்தில் படிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். அழகான பொண்ணுனா அதுக்கேற்ற கண்ணு தான், என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்று தான் ஒரு பாட்டு. படம் ஆரம்பிக்கும் போதே பானுமதி பாட்டோட தான் ஆரம்பிக்கும். அப்புறம் ஃபைனலாக அந்த எண்ணெய் பீப்பாயை உருட்டி போடும் போதும், என் ஆட்டம் எல்லாம் ஒரு வேட்டையிலே தானே நான் அதை மறவேனே அப்படின்ட்டு எம்ஜிஆர் நீ ஆடவே கூடாதுன்னுவார், நான் ஆடியே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஆடி, ஏன்னா அந்த அப்பா அம்மாவை கொன்னவேன் அவனை வந்து பழிவாங்கியே தீரணுன்ற ஒரு மனதில் உறுதியோட பானுமதி செயல்படுறது அந்த கடைசி பாட்டு. ஆக பானுமதிக்கு 4 பாட்டு, எல்லாம் அவங்க சொந்த குரல். என் ஆட்டமெல்லாம் ஒரு வேட்டையிலே தானே நான் அதில் தவறேனே. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், தையடா 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 நீயும் செய்யடா செய்யடா செய்யடான்னு ஒரு பாட்டு. அதுக்கடுத்து வந்து சலாம் பாபு என்ன பாருங்க, தங்க கையினாலே காசை அள்ளி அள்ளி வீசுங்க அப்படின்னு 2 பாட்டு. அதாவது தங்கவேலுக்கு கேரக்டரே கிடையாதுன்னு சொன்ன ஒரு நிலை மாறி தங்கவேலுக்கு 2 பாட்டு கொடுத்து, ஒரு வயோதிகர், அவருக்கு ஒரு 20-21 வயசு தான் இருக்கும் அந்த படத்தில் நடிக்கும் போது, ஆனால் ஒரு வயோதிகர் ரோல் கொடுத்து, இதுதான் அந்த காலத்தில் நடிப்புன்னு ரொம்ப பாராட்டப்பட்டது. இப்போ ஒரு இளைஞன் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிறதுல வந்து என்ன பெரிய பிரமாதமான நடிப்பு இருக்குது. ஆனால் நம்ம தங்கவேலு வந்து ஒரு வயோதிகராக நடிக்கிறது, அல்லது சந்திரபாபு வந்து ஒரு வயோதிகராக நடிக்கிறது, எம்ஜிஆர் வந்து ஒரு வயோதிகராக நடிக்கிறது, இந்த மாதிரியான அவங்களுடைய உருவத்திற்கும் அவங்களுடைய இந்த படத்தில் எடுக்கிற தோற்றத்திற்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். பட் நல்ல மேக்கப் இதோட அந்த அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அதில் எல்லாம் வித்தியாசப்படுத்தி காட்டி பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. இப்போது எம்ஜிஆருக்கு வந்து இனி என்ன அப்படின்னு பார்க்குறோம். எம்ஜிஆர் முதல்ல வந்து அல்லாஹ் அந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அந்த பெண் ஆடிக்கிட்டு இருக்கோம், அந்த பெண்ணை வந்து பிடிச்சிட்டு போகிறதுக்காக வந்துடுவான். அப்போது அந்த பெண் வர மறுப்பா, பானுமதி வந்து வர மறுக்கும்போது எம்ஜிஆர் வந்து காப்பாற்றுற மாதிரி எடுத்த உடனே எம்ஜிஆர் ஒரு ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் மாதிரி வந்து சீனில் என்ட்ரி ஆவார். இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு துனியாவில் ஒரு தனியான ஆளாக தான் இருக்கார் அப்படின்னு அந்த சாரங்கபாணி தான் டோலக் வாலா. இந்த டோலக் வாசிக்கிறது பானுமதி, இவங்க 2 பேரும் ஒரு செட் ஆஃப் பீப்புள். இப்போது இவங்க யோசிப்பாங்க, நம்ம தனியாக போனோம்னா திரும்ப இவனால் நமக்கு தொல்லை வருமே, நம்ம என்ன செய்கிறது அப்படின்னும் போது பேசாமல் இவர் கூட போய் இவர் வீட்டிலே பாபா வீட்டிலே இருந்துக்கலான்னு பாபான்னு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ எனக்கு பெண்கள்னாலே பிடிக்காது, நான் இவங்களை எங்கள் வீட்டில் கூட்டு போய் வச்சுக்க முடியாது அப்படின்னு எம்ஜிஆர் சொல்ல, அதுக்கு பிறகு எம்ஜிஆர் போய் பாதியிலேயே இவங்களை விட்டுட்டு போயிடுவார். போய் கதவை தட்டவும் அவருடைய தங்கச்சி வரவும் வாமா அப்படின்னு தலையை தடவி கொடுத்து உள்ளே போகும்போது பானுமதி வந்து கோவிப்பாங்க, பெண்கள்னாலே பிடிக்காதாமே, எனக்கு திருமணமாகி விட்டதுன்னு சொல்ல வேண்டியதானே. இது தூரத்தில் இருந்து பார்க்கும் போது என்ன தெரியும், அது தங்கச்சியா மனைவியான்னு தெரியலை. அதன் பிறகு அவங்க வீட்டுக்குள்ளே அடைக்கலம் கொடுத்துருவார் எம்ஜிஆர்னு வைங்க. இப்போது இந்த முதல்ல வந்து தடுத்துடுறாரு. அப்போது கூட இருக்கிற அந்த கே சாரங்கபாணி டோலக், இவருடைய வசனம் முழுக்க நிறைய உருது சொற்களால் ஆகியிருக்கும். அல்லாஹ் உனக்கு இது நல்லா இருக்கா, இந்த வசனம் திரும்ப திரும்ப வரும். நடுவில் வந்து நிறைய உருது சொற்கள் போட்டு இந்த காமெடியன் பேசுவாப்புல. ஆனால் ஹீரோயின் யாரும் உருது சொல் பயன்படுத்த மாட்டாங்க. இந்த இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிறணும், யாருக்கு என்ன மாதிரி வசனங்கள் கொடுக்குறாங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த மொழிக்குரிய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிடணும். இவங்கெல்லாம் நல்ல தூய தமிழில் பேசுவாங்க. பெண்கள் என்றால் எனக்கு பிடிக்காது, இனிக்காது என்றெல்லாம் அடிக்கு கொண்டே போனீர்களே, அந்த புரட்டு பேச்சு
உதட்டில் தேனும் உள்ளத்தில் விஷமும் வைத்து பேசும் உத்தமரே சலாம், நான் வரேன். இதன் பிறகு போன உடனே சாரங்கபாணியும் அந்த வீட்டுக்குள்ளே அடைக்கலமாக போயாச்சு. போனால் அங்கே ஒரு பணிப்பெண் இருக்குது, அது வந்து எம்என் ராஜம். எம்என் ராஜத்துக்கு மேலே சாரங்கபாணிக்கு ஒரு கண். அப்போ தான் அந்த சின்னஞ்சீறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே கிட்டே வா பொன்வண்டே அப்படின்னு சிட்டு என்றும் பட்டு என்றும் யாரை ஏய்க்க பார்க்குறே யாரை ஏய்க்க பார்க்குறே அந்த மாதிரி ஒரு பாட்டு போகும். அப்புறம் இல்லை தௌலத் உன்னை ஏய்க்க பார்க்கலே அல்லாஹ் மீது ஆணை உன்னை நிக்கா செய்வது அப்படின்னு சாரங்கபாடி பாடின உடனே எம்என் ராஜம் ஒப்புக்கொள்வாப்புல. சரி, எப்படியும் இந்த ஆள் நம்மளை ஏமாத்தாது, கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே என் சீனா கற்கண்டே ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே. இப்போ இவங்களுடைய வேலை என்னன்னா விறகு வெட்டி. இந்த பானுமதியை பிடிக்க வந்தான்ல, அவன் போய் என்ன சொல்லுவான், எம்ஜிஆருடைய அண்ணன் காசிம் கான் அப்போ தான் காட்டுவாங்க. காட்டும்போது ஐயா நான் உங்களுக்காக ஒரு பெண்ணை, ஐயோ இல்லை இல்லை அம்மாவுக்காக மேம் சாஹிப்காக அந்த பெண்ணை பிடிக்க போனேன், அவங்களுக்கு ஒரு பணியாளாக இருக்கட்டுமேன்னு. ஏன்னா பக்கத்தில் அந்த அம்மாவும் இருக்கும், காசிம் கானுடைய மனைவியும் இருக்கும். பிடிக்க போனேன். ஆனால் அவன் உங்கள் தம்பி வந்து அடித்து விரட்டிட்டான், உங்கள் தம்பி உங்களை பற்றி ரொம்ப பேசுகிறான், நீங்கள் குரங்கா, உங்களை ஆட்டி வைக்கிற உங்கள் மனைவி வந்து குரங்காட்டியான், இப்படிலாம் பேசுகிறான்ட்டு சவுந்தர் கே சவுந்தர் நடிச்சிருப்பாப்புல. சும்மா இல்லாத பொல்லாதெல்லாம் எடுத்து கட்டி நல்ல கோல் மூட்டி கொடுத்துருவாப்புல. அந்த மானங்கெட்டவரிடம் சொல் அப்படின்னு அவங்க மனைவி. அவ்வளோ கேவலமாக அந்த மனைவி வந்து கணவனை நடத்துதுன்றதுக்கு அந்த ஒரு வசனமே போதும். இந்த மனைவியாக நடிச்சிருக்கிறது யார் அப்படின்னா ஜெயலலிதாவோட சித்தி வித்யாவதி. சந்தியாம்மா ஒரு மாதிரி அழகாக இருப்பாங்க, ஜெயலலிதா சந்தியாவுக்கு ஒரே மாதிரி ஃபீச்சர்ஸு. இந்த வித்யாவதி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. இவங்க வந்து ஏர் ஹோஸ்டஸாக இருந்தவங்க. அவங்க தான் முதல்ல இங்கே நடிக்க வர்றாங்க. இங்கே நடிக்க வந்த பிறகு தான் வித்யாவதி தான் சந்தியாவை கூட்டிகிட்டு வர்றாங்க. இங்கே வா, இங்கே வந்து மெட்ராஸில் என் கூட இரு அப்படின்னு இங்கே கூப்பிட்டு வந்து மைசூரில் இருந்து கூட்டிகிட்டு வந்து, அப்புறம் இங்கே அந்த அம்மா சந்தியா முதல்ல வந்து ஜெயலலிதா அம்மா ஒரு வருமான வரி ஆஃபீஸில் தான் டைப்பிஸ்டாக இருக்காங்க. டைப்பிஸ்ட் இல்லை, அது என்னது, அந்த குறுக்கெழுத்தாளர் ஸ்டெனோகிராஃபராக இருக்காங்க வருமான வரி ஆஃபீஸில். அதன் பிறகு அந்த வருமானம் பத்தாது, பிள்ளைகளை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாது அப்படின்னும் போது வித்யாவதி தான் நீ என் கூட படத்தில் நடிக்கவா, ஒன்றும் பயம் இல்லை நான்லாம் இருக்கேன்லன்னா. வித்யாவதி அது அவங்க வந்து கொஞ்சம் போல்டான ஆள், டாமினன்ட் பர்சனாலிட்டி. வித்யாவதி அவங்க அக்கா சந்தியாவை கூப்பிட்டு இங்கே கூட்டியாந்து நடிக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ கூட ஜெயலலிதாவை இங்கே கூட்டிகிட்டு வரல. அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து தான் ஜெயலலிதாவை இங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. ஸோ முதல்ல வித்யாவதி நடிச்சுக்கிட்டு இருக்கிற காலம் இது, அப்படி வச்சுக்கோங்க. அப்போது வித்யாவதி வந்து அப்படி ஒரு கொடூர குணம் படைத்த ஒரு வில்லியாக நடிப்பாங்க. எந்நேரமும் அந்த ஒரு சின்ன கை விசிறி வச்சு அப்படியே வீசிக்கிட்டே, பாப்டு ஹேரு, அந்த ட்ரெஸ் ஒரு லாங் கவுன் மாதிரி, ஒரு ஃபாரினர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு அப்படியெல்லாம் போட்டு அவங்க ரொம்ப தோரணையாக, ஒரு கெட்ட பொம்பளை பார்த்தாலே சீ இவெல்லாம் ஒரு பொம்பளையா எப்படி பேசுகிறா பார் அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு வரத்தக்க ஒரு வில்லி. அந்த வில்லி ரோல் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. பணத்தாசை பிடிச்ச பெண், பணத்தாசை பிடிச்ச பேய் அப்படின்றோம்ல, அந்த மாதிரி ஒரு பணப்பேயார் நடிச்சிருப்பாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுன்னா, இந்த காசிம் கானுக்கு வந்து எப்பவும் அப்படியே பணத்தை அள்ளி போட்டுக்கிட்டு அவரை காட்டும் போதே அப்படி தான் முதல்ல காட்டுவாங்க. அப்படியே ரூபா நோட்டு காயினாக இருக்கும். ரூபா நோட்டு எது காயின், அந்த காயின்லாம் அள்ளி அப்படி தான் தலையில் போட்டுக்கிட்டு பணத்தாலேயே அபிஷேகம் பண்ணணும் அப்படியெல்லாம் ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஆள். அவ்வளோ ஆசை. எங்கள் வீட்டு பிள்ளையில் வந்து நம்ம தங்க வேலை பார்ப்போம்ல, ரூபாலாம் எடுத்து எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு இருப்பார்ல, இந்த மாதிரி இந்த பணத்தாசை பிடித்த ஆட்கள் இருப்பார்கள் போல். அவங்கள வந்து படத்தில் தான் நம்ம இப்படி பார்க்குறோம். அந்த நேரம்தான் இந்த கே சவுந்தர் வந்து சொன்ன உடனே, சரி நம்ம வந்து உங்கள் தம்பி அனாவசியமாக நம்ம விஷயத்தில் தலையிடுறான் அப்படின்னு அவங்க 2 பேரும் 3 பேரும் கோபமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து எதுக்குன்னா ஒரு முன்காட்சி, இதை மனசில் வச்சுக்கிடணும். அதாவது அண்ணனும் அண்ணியும் தம்பியை வெறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு காட்சி. இதற்கடுத்து என்ன நடக்கும், எம்ஜிஆரும் அந்த ஒரு சாரங்கபாணியும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கழுதை, எம்ஜிஆர் கிட்ட ஒரு ஆண் கழுதை இருக்கும் சம்பான்னு, இவர்கிட்ட ஒரு பெண் கழுதை இருக்கும் ரம்பான்னு, அதுக்கு பேரெல்லாம் வச்சுருப்பாங்க. விறகு வெட்ட போவாங்க. இவன் அண்ணே பணக்காரன், தம்பி விறகு வெட்டி பிழைக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலையில் இருக்கிறவன். தம்பிக்குரிய சொத்துக்களை கொடுக்காம அண்ணன் காசிம் கானே முழுவதும் அபகரிச்சுட்டு போயிடுவாப்புல அந்த அண்ணி பேச்சை கேட்டு. இதுதாங்க நிலவரம்.
இப்படி இவங்க போகும்போது இந்த கழுதை வந்து விறகு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது கழுதை தப்பிச்சு ஓடும். போடாதா நில்லு நில்லு நில்லுன்னு போய் பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கும்போது பார்த்தா திடீர்னு குதிரை டக் 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 டக்னு கேட்கும், நிறைய குதிரைகள் வர்றது. அப்போ எம்ஜிஆர் ஒரு பக்கம் அப்படியே ஒளிஞ்சு பார்ப்பார். பார்த்தா அப்படி பக்கத்தில் ஒரு பாம்பு ஊர்ந்துக்கிட்டு வரும். பயமாக இருக்கும். அப்புறம் டபக்குன்னு அந்த பாம்பை பிடிச்சிருவாப்புல. பிடிச்சா அது அப்படியே படம் எடுத்து நிற்கும். ஒரு பிடிச்சிருப்பாரு, அது அப்படியே படம் எடுத்து நிற்கும். அப்புறம் தூர போட்டுருவாப்புல. நிறைய குதிரைகள் வந்து நிற்கும். அந்த போய் பாரு யாரும் நிற்கிறாங்களா அப்படின்ன உடனே எம்ஜிஆர் மெதுவாக வந்து அந்த கழுதைக்கு முதுகில் இருக்க சேனத்தை மட்டும் கழட்டிட்டு வந்து ஒளிஞ்சு உட்காந்துக்கிடுவார் ஒரு புதர்கிட்ட. அவன் ஒருத்தன் உயரமான இடத்துல இருந்து பார்த்துட்டு இல்லை ஒரு கழுதை மட்டும்தான் நிற்கிது அப்படின்னு சொல்லுவான். சரின்ட்டு அவங்க அந்த குகை முன்னாடி நின்று அண்டா கா கசம் அபு கா குஹும் திறந்துடு சேம் அப்படிம்பாங்க. உடனே உள்ள ஒரு சக்கரம் மாதிரி இருக்கும், ஒரு 5-6 ஆரம் வைத்த சக்கரம். அந்த சக்கரத்தை ஒரு 6-7 பேர் இப்படியே சுற்றுவாங்க. இப்போ இது பேயெல்லாம் கிடையாது, அதுதான் இந்த பகுத்தறிவு சார்ந்த படம் எம்ஜிஆர் படம்ன்றது. இது பேய் இருந்துச்சு, ஜின்னு இருந்துச்சு, திறந்துச்சு அப்படியெல்லாம் கிடையாது. ஆட்கள் தான் உள்ளே நின்று அப்படியே சுற்றுவாங்க. அந்த அவங்க அப்படி சுற்றி வர 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 அந்த பாறை நகர்ந்து கொண்டே வரும். அப்புறம் இந்த 40 பேரும் டக் 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 டக்னு உள்ளே போயிடுவாங்க. போன பிறகு திரும்ப அண்டா கா கசம் அபு கா குஹும் மூடிடு சேம் அப்படின்ன உடனே அதே மாதிரி இவங்க சுற்றுவாங்க. இந்த முரட்டு ஆட்களாக இருப்பாங்க. அதன் பிறகு அந்த கம்பளையே அப்படியே படுத்துக்கிறவாங்க, நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மூடிடும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஆட்கள்லாம் போயிடுவாங்க. திரும்ப அவங்க மூட்டை மூட்டையாக ஏதோ கொண்டு வருவாங்க, உள்ளே வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. இது எல்லாத்தையும் எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இங்கே வா அப்படின்னு அந்த கழுதையையும் கூப்பிட்டுக்கிட்டு சாரங்கபாணியும் கூப்பிட்டுக்கிட்டு சாரங்கபாணி கழுதையும் 2 கழுதை இவங்க 2 பேர். அதே மாதிரி எம்ஜிஆர் சொல்லுவார். சொன்ன உடனே கதவு திறக்கும். ஏன்னா உள்ளே இருக்கிற பணியாட்களுக்கு இடப்பட்ட கட்டளை என்ன, இந்த மந்திரம் சொன்னால் நீ வந்து சக்கரத்தை சுற்றணும், இவ்வளோதான். ஸோ அவங்க சக்கரத்தை சுற்றினோன்னு அவங்க உள்ளே போவாங்க. உள்ளே போனால் அப்படியே நிறையா பொட்டி பொட்டியாக நகை நட்டு எல்லாம் அவன் அந்த திருடி கொண்டு வந்தது. அதில் ஒரு புலி நிற்கும். அதனுடைய முகத்தை அப்படியே ஒரு க்ளோஸ்அப் காட்டுவாங்க. அது பின்னாடி ஒரு தடவை காசிம் கான் கதறும் போதும் ஒரு தடவை அந்த புலி அப்படியே திரும்ப 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 காட்டுவாங்க. ரொம்ப ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அந்த புலி கூட சிரிக்கிற மாதிரி எல்லாம் தோணும். அப்போ அதுக்கு அடுத்து பார்த்தா இதுதான் ரொம்ப ஆபத்தான இடம். என்னென்னா கீழே வந்து ஆர்டிசியன் நீரூற்று மாதிரி தண்ணி கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி கொதிக்கிற நீர் குபு 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 குபுன்னு ஆவி பறக்கும். தண்ணி அந்த குமிழ் குமிழாக கொப்பளிக்கும். இதுக்கு நடுவில் ஒரு மரப்பாலம். இந்த பக்கமும் ஒரு நிறைய பல்லு வச்சிருக்கிற மாதிரி ஒரு ராட்சச முகம், அந்த பக்கமும் ஒரு ராட்சச முகம், நடுவில் ஒரு பாலம். அந்த பாலத்தை இந்த பக்கமும் அந்த பக்கமும் கயிறு போட்டு தான் கட்டியிருப்பாங்க, மரப்பாலம். அதுக்கு அந்த பக்கம் அந்த பாலத்தை கடந்து உள்ளே போனோம்னா நம்ம 1001 பார்ப்போம். அப்படி எல்லா பக்கமும் ஈட்டி சொருகி இருக்கிற மாதிரி, தலைப்பக்கமும் சொருகிற மாதிரி. யாராவது அங்கே உள்ளே வந்துட்டான்னா அவனை வந்து அந்த ஈட்டியால் குத்தி கொள்கிற மாதிரி 2 பக்கமும் ஒரு 7-8 ஈட்டி, தலைப்பக்கம் ஒரு 5-6 ஈட்டி, அதை சுற்றுறதுக்கு ஒரு வட்ட சக்கரம், அதுக்கு ஒரு ஹேண்டில் அப்படி இருக்கும். இந்த இது இருக்கும். அப்புறம் உள்ளே போனாதான் இது என்ன பாபா அப்படின்னு அவர் கேட்பார். இதுதான் கஜானா அப்படிம்பார். அப்படி தங்கம் பொண்ணெல்லாம் இருக்கும். சரின்னு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ தூரம் அள்ள முடியுமோ எல்லாம் அள்ளிட்டு கவனமாக அந்த பாலத்தை மரப்பாலத்தை கடந்து வந்து வெளியே வந்து அண்டா கா கசம் அபு கா குகம் மூடிடு சேம்னோன்னா மூடிடும், வந்துடுவாங்க. அப்போ அந்த தங்கத்தை எடுத்து கழுதைக்கு சாப்பிட கொடுப்பாப்புல சாரங்கபாணி. சாப்பிட கொடுக்கும் போது அவன் பேர் தௌலத். அதில் அந்த பணியாள் பேர் கொடுக்கும்போது மனுஷன் ஒவ்வொருத்தனும் இதை பஸ்பம் பண்ணி சாப்பிட்றேன், கழுதைக்கு தெரியுமா சாப்பிட மாட்டேனுதே அப்படின்னு ஒரு வசனம் கூட உண்டு. சாப்பிடு மாட்டியா? கழுதை கழுதை எரியுமா கற்பூர வாட. வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்து இவங்க பெரிய வீடு கட்டிடுவாங்க, பணக்காரங்களாயிருவாங்க, நிறையா தான தர்மம்லாம் பண்ணுவாங்க. இதை பார்த்து காசிம் கான் மனைவிக்கு வித்யாவதி நடிச்சிருக்க அதுக்கு ஒரு மாதிரி பொறாம காந்தம். அந்த அம்மா என்ன செய்யும், எப்படி உங்கள் தம்பிக்கு இவ்வளவு சொத்து வந்துச்சு அவன்கிட்ட கேளுங்க அப்படின்னா, அவன் கேட்டால் சொல்லுவானா அப்படின்னு. அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் எவ்வளோ அப்பாவின்னு. அதனால் நீங்கள் ஈத் பிறநாளுக்கு ஒரு விருந்து வச்சு தம்பியை கூப்பிடுங்க, கூப்பிட்டு அவன்கிட்ட போய் ரகசியமாக கேளுங்க அப்படின்னு இந்த அம்மா ஐடியா கொடுக்கும். எம்ஜிஆர் தான் ஒரு வெள்ளந்தியாச்சு. அவர் கூப்பிட்ட உடனே இவன் வந்து
ஒரு வஞ்சகம் நிறைந்தவர்கள், நம்மகிட்ட சொத்தை கொள்ளையடித்தவங்க, நம்ம பங்கை தானே அபகரிச்சுக்கிட்டவங்க அப்படிலாம் தோணாது. நாமும் நல்லா இருக்கோம், அண்ணனும் நல்லா இருக்கார், கூப்பிட்றாரு போவோம்னு போயிடுவாங்க. ஆனால் அவங்க தங்கச்சி சொல்லும், ஆயேஷா சொல்லும், வேண்டான்னே அவங்களுடைய சகவாசம், அவங்க கெட்டவங்க, அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போக வேண்டான்னு சொல்லும். அப்போலாம் இல்லைம்மா வாமா அப்படின்ட்டு மார்ஜியானா, யார் பானுமதி பேர் மார்ஜியானாவும் கூப்பிட்டுக்கிட்டு போயிடுவாங்க. போன பிறகு அங்கே ஒரு பாட்டு டான்ஸு அதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த எம்ஜிஆர் அவங்க அண்ணன் அப்படியே ரகசியமாக கூப்பிட்டு போய், எப்படி நீ பணக்காரனான அதை மட்டும் சொல்லு. இல்லை நான் அது சொல்ல மாட்டேன் அப்படின்னா, இல்லை நீ சொல்லு, சும்மா சொல்லு அப்படின்னு உடனே நான் அது சொல்ல மாட்டேன் அப்படின்னு. உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா, நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன்ற, நான் செத்து போனால் என் மனசில் இதை தெரிஞ்சுக்கலேன்ற குறையோடு செத்து போவேன், மனக்குறையோடு ஒருவன் சாகக்கூடாதுன்னு நம்ம வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லவும், ஒரு உண்மையான தீன்தாரான ஒரு இஸ்லாமியரான எம்ஜிஆருக்கு என்ன ஆகும், ஐயோ அன்னை வந்து கேட்டு அந்த ஆசை நிறைவேறாமல் செத்து போயிடுவாரோ, நம்ம அவர்கிட்ட சொல்லாமல் இருந்தோம்னா அந்த பாவம் நம்மளை பிடிக்குமோ அப்படின்ட்டு சொல்லிடுவார். சொன்ன பிறகு இவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும், ஓடுங்க அப்படின்னு இவங்களை பற்றி விட்டுட்டு போயிடுவாப்புல. அந்த ஆசை அதிகம், அறிவு குறைவு. அதனால் சொன்ன வார்த்தையை சரியாக கேட்கல, போயிடுவாப்புல. போய் மந்திரத்தை சொல்லுவார். சொன்ன உடனே கதவு திறக்கும், உள்ளே போய் ஆசை அம்புட்டி அள்ளி போட்டுக்கிட்டு ஆ ஆ ஆ அப்படின்னு அலைவாப்புல. பேயா பறந்து எல்லாத்தையும் அள்ளி, பத்தாது அவருக்கு, எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு வெளியே வந்தால் மந்திரம் மறந்து போயிடும். கதவே திறனா எங்கே திறக்கும், அது திறக்காது. இங்கிட்டு பார்த்தா அந்த புலி ஹோன்னு சிரிக்கிற மாதிரி இருக்கும், கொடூரமாக. அங்கிட்டு பார்த்தா தண்ணி அப்படியே கீழே கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கும், எங்கே போகன்னு தெரியாது. வெளியே திருடர்கள் வந்து நின்று அவங்க மந்திரத்தை சொல்லுவாங்க, இது திறக்கும். இவர் காசிம் கான் எல்லாத்தையும் தரன்னு ஒரு மூட்டையில் கட்டி இழுத்துட்டு போய் ஒரு பக்கம் ஒளிஞ்சுக்குவாப்புல. இப்போ தான் நமக்கு வந்து அந்த வில்லன் யாருன்னு தெரியும். யாருன்னா PS வீரப்பா தான் அந்த கொள்ளையர் கூட்ட தலைவன். பார்த்தா வெறும் காசாக இழுத்துக்கிட்டு போய் கிடக்கும். அதை பார்த்துட்டு இப்போ யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு இப்படியே ஒரு ஆக்ஷன் காட்டிக்கிட்டே போய் அந்த காசிம் கான் ஒளிஞ்சிருப்பாப்பில் வான்னு கூட்டிகிட்டு வந்து, அதுலேயே ஒரு சின்ன ஒரு சீட் அரேஞ்ச்மெண்ட், ஒரு சிம்மாசனம் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, 2-3 படிக்கட்டு வச்சு. அதில் வீரப்பா உட்காந்துக்குருவாப்பில். வீரப்பா வந்து கெட்டவன் இல்லையா, முகத்தில் இங்கே ஒரு கீரல் இங்கே ஒரு கீரல்லாம் இருக்கும், அது நல்லா மேக்கப் போட்டிருப்பாங்க. அப்படி உட்காந்துட்டு, ஐயா ஹுசூர் என்னை விட்டுருங்க, நான் இன்று முதல் உங்கள் அடிமை, உங்களுக்கு என் சொத்தை பாதியை தர்றேன், இல்லை முழுசும் தர்றேன் அப்படியெல்லாம் கெஞ்சுவாப்பில். அப்போ அந்த வீரப்பா அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு தான் கத்தி எடுத்து அப்படின்னு தன்னுடைய அந்த கத்தி உரைக்குள்ளேயே அப்படி டக் அப்படின்னு போடுவாப்பில். போட்ட உடனே ஒருத்தன் கத்தி எடுத்துக்கிட்டு கொல்ல வருவான். ஐயான்னுவாப்பில். அப்போ வீரப்பா சொல்லுவாப்பில், எனக்கு யாரை பிடிக்காது தெரியுமா அப்படின்னு. உங்கள் சொத்தை அபகரிக்க நினைக்கிறோன்னு. இல்லை, கோழையை கண்டா எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு அதோட ஒருத்தன் கொன்றுவான். கொன்னுட்டு தலையை ஒருத்தன் கழுத்தை அறுத்துருவான், தலைகீழே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. தலையை அறுத்தது தெரியாது, நம்ம காட்ட மாட்டாங்க. அந்த கத்தி அப்படியே கொண்டுக்கிட்டே வந்து அவ்வளோதான், தலைகீழே தொங்கும் ஒரு பாடி, கீழே ஒரு செருப்பு கிடக்கும், இவ்வளோதான். அதன் பிறகு பார்த்தா அங்கே போனவர் காசிம் கான ஆளை காண உடனே எம்ஜிஆருக்கு டவுட் வந்து நம்மகிட்ட கேட்டார், இவர் அங்கே தான் போயிருப்பார், அது அண்ணன் குணம் தான் தெரியுமே. இங்கே வந்து பார்த்தா கீழே ஒரு செருப்பு கிடக்கும், மேலே தலையில்லாத முண்டம் தொங்கும் தலைகீழே. அப்புறம் அதை அறுத்து கழுதை மேலே வச்சு கொண்டு வந்து, இப்போ என்ன செய்கிறது, இதை எப்படி அடக்கம் பண்ணுறது, வர்றவங்க திருமுக தரிசனம் பார்க்கணும், முகத்தை பார்க்கணுன்னு சொன்னால் என்ன செய்கிறது, தலை தனியாக இருக்குது, முண்டம் தனியாக இருக்குது, என்ன செய்யன்னு கேட்கும்போது மார்ஜியானா தான் இப்போவும் கம்ஸ் இன் ஹேண்டி. இந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன், கவலைப்படாதீங்க, இது ஒன்றும் ஆட்டம் கிடையாது அப்படின்னா. இல்லை இது எப்படி தீர்க்கணும்னு தெரியும், நீங்கள் கம்முன்றுங்கன்ட்டு அந்த அம்மா கிளம்பி வந்து இங்கே யார் தங்கவேலு வந்து எப்படின்னா கையிலேயே ஒரு பெண் படம் வரைஞ்சிருப்பாப்புல. சோனா நான் போனா அப்படின்னு அனுமதி கேட்டுக்கிட்டு தான் கிளம்புவாப்புல, என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லுவாப்புல. அப்போ இந்த பொண்ணு அதாவது என்னன்னா, இதில் தங்கவேலு வந்து ஒரு பெண்ணாசை பிடிச்ச ஆள், வயசான கிளம், ஆனாலும் வந்து ஒரு பெண்ணாசை பிடிச்சவர். இந்த பொண்ணை பார்த்தோன்னே என் பானுமதி போய் ஒரு வேலை இருக்குது, முக்கியமான வேலை, வா 1000 பொன் அப்படின்ன உடனே சரி நான் வர்றேன், நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன், நடுவில் மயக்கம் வந்து அவன் மேலே சாஞ்சுக்கிடுவேன் அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் பேசி ஒரு லைட்டாக ஒரு உமனைசர் மாதிரி அப்படியே வருவாப்பில். நான் உன்னை கண்ணை கட்டி தான் கூட்டிகிட்டு போவேன்னு பானுமதி சொல்லும். சரின்னு கண்ணை கட்டி கூட்டு போய் எல்லாம் தச்சுட்டு
உங்கள் பணம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவாப்புல. வந்த உடனே இவர் கையில் கொஞ்சம் பணம் இருக்கா, இவரும் கொஞ்சம் பணக்காரர் ஆயிடுவார். டான்ஸு அப்போ வந்து நம்ம அவங்க அங்கே ஆடும்போது ஆட்டம் எல்லாம் ஒரு சாரி காசுக்கு எல்லாம் காசுக்கு நாடி இருப்பாங்க. இங்கே வந்து சலாம் பாபு என்ன பாருங்க அப்படின்ற பாட்டு, இந்த மாதிரிலாம் ரொம்ப உல்லாசமாக இருப்பாங்க. பாட்டெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், டான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஒரு உல்லாசம், மகிழ்ச்சி, சந்தோஷம், இந்த மாதிரியே படம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். போர் அடிக்காது. எங்கேயுமே அழுகை, வெறுப்பு, சலிப்பு அப்படியெல்லாம் இருக்காது. என்ன நடக்கும் அந்த ஒரு க்யூரியாசிட்டியை தான் க்ரியேட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இப்போ வந்த உடனே அங்கே அவங்க திருடர்கள் வந்து பார்ப்பாங்க. பார்த்தா இவங்க கட்டி போட்டு போன அந்த தலையில்லாத முண்டம் இருக்காது. என்னது இப்படி காணுமே அப்படின்ன உடனே எப்படி போயிருக்கோம் அப்படின்ட்டு இந்த 40 பேரையும் அந்த பிஎஸ் வீரப்பா சந்தேகப்படுவாப்புல. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எங்களை யாரை வேணாலும் தலையை சீவி போடுங்க, நாங்கள் வாய் திறக்கவே மாட்டோம், எங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், நாங்கள் தண்டனைக்கு தயார் அப்படின்வாங்க. இல்லைப்பா, நான் உங்களையெல்லாம் நான் நம்புகிறேன், நீங்கள் வந்து எனக்கு 80 கண்களாக இருக்கிறீங்க, நீங்கள் 40 பேர் இல்லையா, எனக்கு 80 கண்கள் 80 கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம போய் கண்டுபிடிக்கிறோம், நானே கண்டுபிடிக்கிறேன்ட்டு வருவாப்புல. வந்து யார் இந்த ஊரில் திடீர்னு பணக்காரனாக இருக்கான் அப்படின்னா இந்த அலிபாபா பணக்காரனாக இருக்கான். அப்புறம் வந்து இவன் அந்த செருப்பு தைக்கிறவன். அப்போ அங்கே வந்து அந்த ஒத்த செருப்பு கீழே கிடந்துச்சு பாருங்க, காசிம் கான் செருப்பு, அதை எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்து இவன்ட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து இந்த தங்கவேலுட்ட கேட்பாங்க. கேட்கும்போது உங்கள் ஊரில் வந்து அதைத்தான், எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி இறகு வச்சு தைப்போம் அப்படின்னு ஒரு சொல்லமா, உங்கள் ஊரில் இறகு வச்சு தானே தைக்கிறீங்க, எங்கள் ஊரில் செத்த ஆளையே நாங்கள் தைச்சி ஒன்றாக்கிடுவோம் அப்படின்னு. அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் இந்த செருப்பை எங்கேயாவது பார்த்துருக்கேன்னா, அந்த செருப்பை பார்த்துருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் நான் மறந்துட்டேன் அப்படின்னுவாப்புல. உண்மையை சொல்லுன்னு சொல்லி அப்புறம் அவனை மிரட்டி கூட்டிகிட்டு போய் இவன் என்ன பண்ணியிருப்பான், செருப்பு அந்த பானுமதி வீட்டிலேருந்து வரும்போது ஒரு இன்டூ மார்க் போட்டு வந்திருப்பாப்புல. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம். அப்புறம் பானுமதி வந்து எல்லா வீட்லேயும் அந்த இன்டூ மார்க் போட்டு வைக்கிறது. அப்புறம் அலிபாபா வீட்டில் தான் அந்த நடந்தது, மரணம் நடந்திருக்குது, அவருடைய தலையை தான் தச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு அலிபாபா வீட்டுக்கு அந்த திருடர் கொள்ளைக்கார தலைவன் அவங்கெல்லாம் வருவாங்க. வந்து அந்த எண்ணெய் இதெல்லாம் உருட்டி போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து என்னென்னா, இது உருட்டி போட்டதோட கதை முடிஞ்சிருது நமக்கு. ஆனால் தமிழ் சினிமாவில் அப்படி முடியாது. இப்போ ஹிந்தி படம் இதே படம் வரும், அது முடிஞ்சிடும். ஆனால் இதில் அப்படி இல்லை. இதில் என்ன ஆகும்னா, எம்ஜிஆர் போய் ஒரு ஃபைட் சீன் வேணும்னு கேட்குறாரு. அப்போது அவர் வந்து அதெல்லாம் எதுக்கு, கதை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்றாரு. எம்ஜிஆர் நடிக்க போகிறத நிறுத்திக்கிறாரு. நிறுத்தின உடனே அந்த கடைசி பாட்டு, அந்த பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, கடைசி பாட்டுக்கு முன்னாடி அந்த டூயட் எடுக்காமல் இருக்குது. அப்போ எம்ஜிஆர் வரலன்னு உடனே கரடியப்பன்னு ஒரு நடிகர் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட பின்னாடி இருந்து பார்க்க எம்ஜிஆர் சாயல்லே இருப்பார். அவருக்கு எம்ஜிஆர் மாதிரியே வேஷத்தை போட்டு அந்த பாட்டை எடுத்து முடிச்சிடுறாரு மாடர்ன் தியேட்டர் சுந்தரம். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் போய் என்ன முதலாளினோடனே, படம்லாம் முடிஞ்சிருச்சு, நீ உன் பணத்தை செட்டில் பண்ணி வாங்கிட்டு போ அப்படின்றாரு. இல்லை முதலாளி, நான் எனக்காக சொல்லலை, படம் வந்து இதோட முடிஞ்சால் ஒப்புச்சப்பு இல்லாமல் இருக்கும், ஒரு ஃபைட் சீன் வச்சாதான் நல்லா இருக்கும், கடைசியில் வந்து மக்கள் ஒரு உற்சாகமாக பார்க்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு த்ரில் வேணும், இவ்வளோதான். இந்த சின்ன கதையை வந்து அம்புலி மாமா கதையை சொல்கிறதுக்கு எதுக்கு நீங்களும் நானும் கேமரா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிடுவார். கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சண்டை காட்சி எடுத்துருப்பார் பாருங்க, 20 நிமிஷம் ஓடும். அதுதாங்க படம். இந்த பாட்டு முடிஞ்ச உடனே இவர் இப்படின்னு கை தட்டுவாப்புல, யார், வீரப்பா. கை தட்டுன உடனே 40 கொள்ளைக்காரர்களும் வரணும்ல, ஒருத்தனும் வரமாட்டான், நல்லா தட்டு, கை வலிக்க தட்டு அப்படின்னு பானுமதி சிரித்து கேலி பண்ண உடனே எல்லாரையும் நாங்கள் உருட்டி விட்டுட்டோம் அப்படின்னு அந்த நேரம் தான் சாரங்கபாணி எம்என் ராஜமும் வந்து சொல்லுவாங்க. எம்என் ராஜம் சூப்பராக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. எம்என் ராஜத்துக்கு வந்து ஒரு சகோதரர் உண்டு, அவர் பேர் வந்து எம்என் ஸ்ரீனிவாசன், அவர் அமெரிக்காவில் இருக்கார். அவர் அண்மையில் வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை புக்காக எழுதியிருந்தார். அவங்க எம்என் ராஜத்தோட சொந்த சகோதரன். அதை என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அவர் அந்த படிக்கிற காலத்திலேயே டாக்டர், அங்கே போய் படித்தவர். எம்என் ராஜா அடிக்கடி சொல்லுவாங்க, என் தம்பி வந்து அமெரிக்காவில் டாக்டராக இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான்னு சொல்லுவாங்க அவங்க பேட்டியிலலாம். அப்போ எனக்கு வந்து இந்த டாக்டர்னு தெரியாது, ஆனால் இப்போ சமீபத்தில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த எம்என் ஸ்ரீனிவாசன்றவர் வந்து எம்என் ராஜத்தோட சொந்த சகோதரன், அங்கே அமெரிக்காவில் டாக்டராக இருக்கார். அவருக்கு தமிழில் எழுதக்கூட இப்போ வராது, அந்த அளவுக்கு அவர் முழுக்க முழுக்க அமெரிக்க வாசி ஆயிட்டார்.
அதனால் அவருடைய வாழ்க்கை வரலாறை தமிழில் எழுதுறது கூட இங்கிலீஷில் எழுதி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னாங்க. சரி, அவங்க நாங்கள் எல்லாரையும் உருட்டி விட்டுட்டோன்ன உடனே தான் இவர் இந்த கொள்ளையர் தலைவனுக்கு அப்படியே பக்குன்னு ஆயிரும். ஐயோ போச்சா, இவ்வளவு நாள் நம்ம கட்டி காத்து வந்த அந்த கொள்ளையர் சாம்ராஜ்யம் போச்சே அப்படின்னு அவளை பிடிச்சி, பானுமதியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போவாப்புல. அப்புறம் எம்ஜிஆர் பின்னாடியே விரட்டிக்கிட்டு போய் கடைசியில் என்ன ஆயிரும், அந்த பிஎஸ் வீரப்பா முன்னாடி போக எம்ஜிஆர் பின்னாடியே குதிரையில் சேசிங், அது கொஞ்சம் நேரம் நடக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே மாறி 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 கிங்கின்னு ஒரு மியூசிக் கொடுத்துக்கிட்டே போவாங்க. போய் குகைக்குள்ளே போகும்போது கொஞ்சோண்டு கேப் இருக்கும். ஆனால் எம்ஜிஆர் அந்த பாறை வழியாக உள்ளே நுழைஞ்சிருவார். பானுமதி இழுத்துக்கிட்டே போகிறாப்புல. பானுமதியை கொண்டு போய் நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த ஈட்டியாக இருக்கும் தலைப்பக்கமும் 2 பக்கமும், அந்த இடத்துல போய் கட்டி வச்சுருவாப்புல. கட்டி வச்சுட்டு அந்த சக்கரத்தை போவார். சுற்றுனா அந்த ஈட்டி வந்து அவ மேலே பாஞ்சிரும். அந்த தருணத்தில் எம்ஜிஆர் உள்ளே போய் அவனோட சண்டை, யார், வீரப்பனோட, அந்த திருடர் தலைவனோட சண்டை. சண்டைனாலும் சண்டை, லேசான சண்டை இல்லை. இந்த தரப்பகுதியில் ஒரு சண்டை நடக்கும், அது நம்ம எல்லா படத்துலையும் பார்க்குறதான். அதுக்கடுத்து அந்த மரப்பாலம் இருக்குது பாருங்க, அதில் சண்டை நடக்கும். இந்த மரப்பாலத்தில் எம்ஜிஆர் இப்படி ஏறின உடனே வீரப்பா அங்கேருந்து பாலத்தை தூக்கிடுவாப்புல. தூக்கிட்டா அவர் பிடிச்சி தொங்குவார். அப்போ வீரப்பா வந்து எம்ஜிஆர் கையை மிதிப்பான். மிதிக்கும் போது இவர் அப்படியே பல்ட்டி அடித்து திரும்ப பாலத்து மேலே குதிக்கணும். குதித்த பிறகு வீரப்பா போய் ஒரு ஈட்டி எடுத்து எறிவாப்புல. அப்போவும் திரும்ப எம்ஜிஆர் தொங்குவார். அப்புறம் அந்த ஈட்டியை பிடிச்சே பாலத்து மேலே ஏறி திரும்ப 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடும் போது என்ன ஆயிரும், பாலத்துக்கு நடுவில் இருக்க ஒரு பலகை வந்து அப்படியே கீழே சாஞ்சிரும். அப்புறம் கீழே கயிறு கட்டியிருக்கும், அந்த கயிறை பிடிச்சி தொங்கி அந்த கயிறு மேலேயே நங்குன்னு மிதித்து அதுலேருந்து அந்த மிதியிலேருந்து தாண்டி திரும்ப பாலத்துக்கு மேலே வந்து திரும்ப 2 பேரும் சண்டை போட்டு, அது ஒரு பெரிய சண்டை. நமக்கு பார்க்க பயமாக இருக்கும். அப்படியே சண்டை போட்டு கடைசியில் பொத்துன்னு அந்த வீரப்பா அந்த சுடுதண்ணி குளத்துக்குள்ளே விழுந்துருவார். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அந்த சண்டை. அது விழுந்த பிறகு அப்புறம் எம்ஜிஆர் பானுமதியை காப்பாற்றி கூட்டு போயிடுவாப்புல. இப்போ அந்த கொதிநீர் ஊற்று முதல்ல காமிச்சது, இந்த பாலம், இதெல்லாம் எவ்வளோ ஒரு அந்த செட்டு போடுறாங்க. இப்போ எம்ஜிஆர் என்னென்னா, ஒரு செட்டு போட்டால் அதை முழுசாக காட்டணும், நல்ல ஃபுல் யூட்டிலிட்டி, அது வந்து அவருடைய மனசில் இருக்கும். அந்த வகையில் இந்த செட்டை வந்து ரொம்ப அருமையாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஃபைட் சீனுக்கு நல்லா எடுத்திருப்பாங்க. படம் அப்பாடான்னு முடியும். நல்ல வேளை சனிப்பைய தொலைஞ்சான் அப்படின்ற மாதிரி. அவன் அந்த கொதிநீர் கிணற்றுக்குள்ளே விழுந்த உடனே ஒரு மனசு நிம்மதியாயிரும். ஏன்னா முதல்ல அந்த அப்பாவி செருப்பு தைக்கிற அந்த தங்கவேலுவை கொண்டு போய் அந்த கொதி தண்ணியில் தள்ளி விடுவாங்க. அப்போ நமக்கு வந்து படம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். பாவம், ஒரு வயசான ஆள், அந்த ஆளை கொண்டு போய் இப்படி தண்ணிக்குள்ளே தள்ளி விடுறாங்களே, ஒரு குத்தி கூட கொலை பண்ணியிருக்கலாம், இப்படியா ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அப்போ சொல்லுவாப்பிலையே, இது என்னையா தண்ணி இப்படி கொதிக்குது, உருளைக்கிழங்கு போட்டால் வெந்துரும் போலையே. ஏன்னா தங்கவேலு வந்து இயற்கையாக தான் பேசுவாப்பில், ஆனால் நமக்கு வந்து அது ஜோக்காக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கேரக்டர். அப்படி நம்ம அந்த ஆளை வந்து இந்த வயசுக்கு இந்த ஆளுக்கு வந்து இந்த ஒரு பெண்ணாசை தேவையா அப்படியெல்லாம் நம்ம வெறுத்து ஒதுக்க முடியாத அளவுக்கு ஒரு சுவாரஸ்யத்தோடு அந்த கேரக்டரை பில்டப் பண்ணியிருப்பாங்க, நடிச்சிருப்பாப்புல தங்கவேலு. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ தங்கவேலு வந்து ஏன் திரும்ப திரும்ப எம்ஜிஆர் இந்த படங்களில் போடுறாருன்னா, எம்ஜிஆரும் தங்கவேலும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, திக் ஃப்ரெண்ட்ஸு. அந்த காலத்தில் படங்களில் நிறைய தங்கவேலு இருக்கிறது காரணம் அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். அப்போ ஒரு தடவை இவங்க என்ன பண்ணுறாங்க, நைட் ஷோ சினிமா பார்த்துட்டு வரும்போது, அப்போல்லாம் அந்த இங்கிலீஷ் படம் பார்க்குறது ஒரு ஆசை தானே, பார்த்துட்டு வரும்போது லாஸ்ட் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ பஸ் ஸ்டாண்டில் ஒரு பேப்பரை விரித்து படுத்துருக்காங்க. இது தங்கவேலுவே சொன்னது. படுத்து அப்படியே வானத்தை பார்த்து படுத்துக்கிட்டு இருக்கும் போது தங்கவேல் கேட்குறாப்புல, என்ன ராமச்சந்திரா ராஜா கணக்காக படுத்திருக்கேன், இந்த ரத்னக்கால் போட்டு படுக்கிறதுன்னுவாங்கல்ல, அப்படி படுத்திருக்கன்னும் போது அவர் சொன்னாராம், நான் ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டுக்கு ராஜா ஆவேன் அப்படின்னாராம். அது அவர் விளையாட்டாக சொன்னாரோ நிஜத்துக்கு ஆசைப்பட்டாரோ தெரியாது, அந்நேரம் சொல்கிறார். அப்போ அவர் வந்து ஒரு ரொம்ப சின்ன நடிகர், பெரிய ஹீரோலாம் கிடையாது, கார் வாங்கலை, வேறு வண்டி டாக்ஸி வச்சு போகிறதுக்கான வசதியெல்லாம் இல்லை. அப்படி ஒரு நிலையில், ஏழ்மையான நிலையில் இருக்கும்போது இதை தங்கவேல் எங்கே சொல்கிறாருன்னா, எம்ஜிஆருக்கு பாரத் விருது கொடுத்து எல்லாரும் ஒரு பெரிய விழா எடுத்து சிறப்பிக்கும் போது தங்கவேலு சொல்கிறாரு, இந்த மாதிரி அப்போவே ராஜா ஆவேன்னு சொன்னார், அவர் தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார், இந்த மாதிரி இதெல்லாம் கிடச்சிருக்குது அப்படின்னு
சொல்லும்போது நம்ம அந்த உண்மையை நினச்சி பார்க்குறோம். அவ்வளோ 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸு. இந்த படத்தில் வந்து அவருக்கு அந்த நிலைமை வந்துடும். அதுக்கு அதை வந்து சரி கட்டுற மாதிரி இருக்கும் இந்த பிஎஸ் வீரப்பா அந்த கொதி தண்ணியில் விழுந்தது. அப்போ தான் நமக்கு வந்து அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக இருக்கும். வேணும் நீ போய் அவனை தள்ளி விட்டேல, இன்னைக்கு நீ ஏன் அந்த தண்ணியில் விழுந்தியா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு படம் சுபமாக முடியும். ரொம்ப அதாவது பழைய கதை, தெரிஞ்ச கதை அப்படின்னாலும் கூட அதை சுவாரஸ்யமாக எடுக்கிறது எப்படி, ரசிகர்களை அட்ராக்ட் பண்ணுறது எப்படி. ஃபஸ்ட்டு கலர் படம், அப்போ அதில் வந்து சில முக்கியமான விஷயங்கள் அல்லது தனித்தன்மையான விஷயங்கள் இருக்கணும். பழைய மாவையே அரைச்ச மாவையே அரைக்கிறதுல என்ன சுவாரஸ்யம் இருக்குது? அந்த மாதிரி எம்ஜிஆர் எடுத்திருப்பார். படம் நல்ல வெற்றி பெற்றது. முதல் வண்ணப்படத்தில் நடித்தவர் எம்ஜிஆர் என்ற ஒரு சிறப்பும் அவருக்கு உண்டு. நன்றி, வணக்கம். அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான்.